சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு சொன்னாங்க? 36,353. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவுங்க? 27,360.95. அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்டருக்கு வந்த பிறகு அதுவும் அதுல இருந்து 41% உங்களுக்கு போகும். சோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர். சென்டர் கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41% 42% வந்துடும். சோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னும் பண்றது இல்ல, உங்களுக்கு தான் டைரக்டா போகுது. எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றத உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றத எடுத்து விளக்கமா சொல்றேன். மெதுவா நீங்க உங்க பென்சிலை வச்சுக்காங்க, பேப்பரை வச்சுக்காங்க, வீட்டுல போங்க, கால்குலேட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம டாக்ஸ், தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான், இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போனோன்றதுலாம் இஸ் கிவன் பை த பினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அதை தவிர சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம். இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவு இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே, முன்னாடியே கொடுத்துடுறோம். டிசம்பர்லயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 3 முறை நானே கொடுத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம். அதனால மோடி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமா நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும். அதன் காரணமாக இந்த வேன் மூலமா நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போறோம், நகர் அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள்ல இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரு சேர்க்கப்படும். இதெல்லாம் சரிங்க எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி முன்னுக்கு வந்து அந்த பேரை கொடுங்க. ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு 10 நாளோ 15 நாளைக்குள்ளவோ அவங்க உங்ககிட்ட வந்து அந்த திட்டத்தின் பயனை உங்களுக்கு சேர்ப்பிப்பாங்க. இதனாலதான் இன்னைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயம் சொன்னேன். நிவாரண நிதி கிடைக்கும், கிடைக்குமா? கிடைக்கும். நீங்க கீழ் வீட்டுல இல்ல, நீங்களும் இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம். என்னங்க அப்படிங்களா? உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம். ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல, மீது எல்லாருக்கும் வந்துருச்சு? சரிங்க, ரொம்ப நல்லது. அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விவரத்தை கொடுங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம். நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த வாய்ப்பை அளிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க. எவ்வளவு விஷயம் என்னால புரிய வைக்க முடிஞ்சோ புரிய முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.